அவர் ஒரு சிற்பி, அவர் ஒரு சிலை செதுக்கி இருக்காரு. ரொம்ப ஒரு அழகான சிலை. அந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது. அந்த சிலையை எங்க வைக்க போறாங்க அப்படின்னா அரசன் கட்டக்கூடிய கோயிலில் வைக்க போறதா சொல்றாரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த சிலை கோயிலுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த சிலை ஒண்ணு மலைகள் மேல சிறு சிறு கற்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது அரசவையின் அந்த புறத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சிற்பி ரொம்ப கோவப்பட்டு எழுகிறாரு. ஏன்? அது இறைவனோட சிலை, நான் எல்லாரும் வணங்குறதுக்காண்டி நான் கண்டுபிடிச்சது, நான் செதுக்குனது, அது கோயிலுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்றான். ஆனா சிற்பிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா அந்த சிலை ஒரு பழமையான சிலை கோயில் இருக்குது. ஆனா யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தலை குனிஞ்ச மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. அப்ப திரும்ப சிற்பி எந்திரிச்சிட்டு பேய் கனவு கண்டோம் அப்படின்னு நெத்தியில திருநீர் பூசிட்டு அப்ப அந்த துறவியை யோசிச்சு பாக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சிற்பம் என்பது அனைவரும் ரசிப்பதற்காக மட்டும்தானே தவிர அந்த சிற்பத்திடம் நாம் வேண்டுவதால் எதுவும் கிடைத்து விடாது என்பதை அடித்து மிக அழகாக கூறியிருக்கிறார். தெய்வம் என்பது நம் மனதில் தான் இருக்கிறதே தவிர நாம் சிற்பத்தின் முன் நாம் தெய்வம் தெய்வம் என்று போற்றும் பொழுது அங்கு எதுவும் நடக்காது என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்.